வணக்கம். இறை அருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்தரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு திரிகோணங்களை பற்றியது. திரிகோணங்களின் அற்புதங்கள் அப்படின்ற தலைப்பில் திரிகோணங்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனந்தத்தை கொடுக்குது, புகழை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கமும் ஒரு உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் இந்த பதிவை பற்றிய ஒரு கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இந்த பதிவில் எந்த அளவுக்கு கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுலாம் மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களை. சரிங்களா? வாங்க இன்றைய பதிவுக்கு உண்டான விஷயத்துக்கு போவோம். திரிகோணங்கள் அப்படிங்கிறது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்களை தான் திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1 அப்படின்னு சொல்லும்பொழுது அது லக்னம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நண்பர்களே. இதில் இந்த 5ம் 9ம் சிறப்பாக இருந்தது அப்படின்னாக்கா அது ஜாதகருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பார்த்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அது என்ன சிறப்பாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த பாவகம் நல்லா இருக்கிறது, அந்த பாவாதிபதி நல்லா இருக்கிறது. அதாவது அந்த பாவகம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பாவகோள்கள் நின்று அந்த பாவத்தை கெடுக்காமல் இருக்குது. பாவாதிபதி நல்லா இருக்கிறது அப்படின்னாக்கா அவர் அஸ்தங்கம் அடையாமல் இருப்பது, நீச்சம் ஆகாமல் இருப்பது, வக்ரம் பெறாமல் இருப்பது, கூடுதலாக அவர் லக்னத்திற்கு மறையாமலும் அவருடைய வீட்டுக்கு மறையாமலும் இருப்பது நல்ல அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் அந்த பாவமும் பாவாதிபதியும் நல்ல நிலையில் இருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடுகள். சரிங்களா? இப்போது இவங்க நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா எதெல்லாம் கொடுக்குது அப்படின்னாக்கா பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, ஒரு ஜாதகருக்கு தேவையான ஒரு அங்கீகாரம், ஒரு தேடல். அதாவது இவர்கிட்ட போனால் இது சிறப்பாக நடக்கும்பா, இவரை மாதிரி இந்த விஷயத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் தேடுவது, அல்லது இவருக்கு இது சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்வது, அல்லது இந்த துறையில் இவர் தனித்துவமாக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவது. இப்படி எந்த துறையாக இருந்தாலும் ஒரு தனித்துவமாக எல்லோராலும் அறியப்படுவது, எல்லோராலும் தேடப்படுவது, தேடும் பொருளாக ஒரு ஜாதகர் இருப்பது, புகழ்வது, ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சோம்னா கூட அதுக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு தானாக கிடைச்சது. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா உரிய காலத்தில் ஒரு திருமணத்தை கொடுத்து அந்த குழந்தை செல்வங்களை கொடுத்து அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியோடு அழைத்து செல்வது அப்படின்னாக்கா இந்த 5ம் 9ம் தான். இந்த 5ம் 9ம் பலவீனப்பட்டு போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன தான் ஜென்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யுங்க, அது நல்லா இருந்ததுன்னு யாரும் ஒருத்தவங்களும் ஒரு சொல்லு கூட உங்களை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஊக்கம் என்பது கிடைக்காது. உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சுத்தமாக இருக்காது. ஒரு உற்சாகம் கொடுக்கறதாகட்டும், அல்லது ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதாகட்டும், நல்லா இருந்ததுன்னு 4 பேர் சொல்வதாகட்டும், அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதே சூறையாடிவிடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கூடுதலாக சரியான காலத்தில் சரியான ஒரு உறவுகளை நமக்கு கொடுக்காது. உறவுகள் இருந்தாலும் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். இதனுடைய சுருக்கமான சாராம்சம் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமோ பஞ்சமஸ்தானாதிபதியோ, அல்லது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமோ 9ஆம் பாவாதிபதியோ, இந்த 2ல் எதனா ஒன்று பழுதடையாமலும் பங்கப்படாமலும் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில்
எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சுருக்கம். அதாவது வந்து வெறும் செல்வம், செல்வாக்கு அது மட்டும் இல்லைங்க. ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது, அந்த குடும்பத்தின் விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குழந்தை செல்வங்கள் அதை சரியான காலத்தில் கொடுக்கறது, அந்த குழந்தைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது. அவருக்கு என்னப்பா அவங்க பசங்களாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, அவங்க விட்டே கொடுக்கறதில்லப்பா, அவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவங்க குழந்தைங்க பார்த்துக்குதுங்கப்பா, அவரை மாதிரி ஒரு கொடுத்து வச்சவன் வேறு யாருமே இல்லைப்பா, இப்படிலாம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த 5-9 தான். இந்த 5-9 மட்டும் பலவீனப்பட்டு இருந்தது அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது வந்து உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமணத்தை கொடுத்து அதன் மூலியம் ஒரு குல விருத்தியை கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் இல்லாமலேயே கூட போயிடுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை, பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு 5-9 பலவீனப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு உதாரணமாக இங்கே வந்து கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் வந்து எழுதி வைத்து நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு ரகம் நண்பர்களே. ஒரு விஷயத்தை இப்படித்தான் ஒரு விதி சொல்லுவோம் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக ஒரு விஷயத்தை சொல்லுது. அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறது இவருக்கு வந்து சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறத இந்த ஜாதகம் எனக்கு உணர்த்திய விதத்தை நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன். இதுதான் சரி அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கும் நீங்களும் வந்து பல விதங்களில் ஜாதகங்களை வந்து அலசி ஆராய்ந்திருப்பீங்க, அல்லது பல விதங்களில் பல ஆசிரியர்கிட்ட படித்த ஒரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து அந்த செய்தியை நம்மளோட பகிர்ந்துக்குங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எமக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க இப்போது அந்த ஜாதகத்துக்குள்ளே போயிடுவோம். ஜாதகம் லக்னம் தனுசு லக்னங்க. 4ஆம் இடமான மீனத்தில் சந்திர பகவான், 5ஆம் இடமான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவானும், 6ஆம் இடத்துல ரிஷபத்தில் புத பகவான், 7ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் மாந்தி, 8ஆம் இடமான கடகத்தில் சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும், 11ஆம் இடமான துலாத்தில் ராகு பகவான். இதுதான் கிரக நிலைகள். நாம் இன்று பார்க்கும் பதிவு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுவது 5க்கும் 9க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது வந்து திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதனுடைய அற்புதங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தோம். இங்கே வந்து இது வந்து மைனஸாக போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரண ஜாதகத்தை கொடுத்துருக்கோம். ப்ளஸ்ஸாக இருந்தாக்கா அது வந்து சரியான பருவத்தில் சரியான வயசில் ஒரு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிதர்சனம். இது இவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது அந்த வகையில் நாம் வந்து கையில் எடுக்க வேண்டியது 5-9 பாவங்களை தான். இப்போது லக்னாதிபதியான குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா குரு சுபகிரகம், அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கூடுதலாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இவர் லக்னாதிபதியாகி 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்போ 5ஆம் பாவம் ஓரளவுக்கு நல்ல நிலை தானே அப்படின்னு நம்மளுக்கு வந்து யோசிக்க தோணும். இப்போது இவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிற செவ்வாய் பகவானை பார்க்கணும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டிட்டார், சத்தற்ற நிலை. சரிங்களா? அப்போது இவர் 5ஆம் பாவத்தில் இருந்தும் சிறப்பில்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை இது வந்து எட்டிடுச்சு. அடுத்தது தனுசு லக்னத்தின் பாக்கியாதிபதி சூரிய பகவான். அவர் இங்கே மிதனத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாக்கியாதிபதி இருப்பது சிறப்பு தானே அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து உபய லக்னம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டின் பாவத்தை பலன்களை முழுமையாக செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த வகையில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்த இந்த பாக்கியாதிபதி பாதகாதிபதியாகவே மாறிடுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போது 9ஆம் இடம் பலவீனப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கிர பகவான் தசை போயிட்டுருக்குதுங்க. 2017 போயிட்டுருக்குது. சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போது 7ஆம் இடத்தின் அந்த பலனை சுக்கிர பகவான் செய்யணும் இல்லைங்களா? அந்த ஒரு கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் இல்லைங்களா? இங்கே சூரியன் சுக்கிரன் இருவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க.
மிருகசீரிஷம் நட்சத்திர சாரநாதன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானுங்க. ஆல்ரெடி அவர் வந்து நீச்சத்தில் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவே வந்து ஒரு குற்றம் இல்லைங்களா? ரெண்டாவது, இவங்க 2 பேரும் ஒரே பாகையில் இருக்கிறாங்க. அதாவது வந்து 4 டிகிரி 50 4.50 மிருகசீரிஷம் 4ஆம் பாதம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனோடு மிக நெருங்கிய நிலையில் இருக்கும் கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அந்த வகையில் சுக்கிர பகவானான களத்திர காரகிரகமான சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் இங்கே வந்து அஸ்தங்கமாகி தசையை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. ஸோ இதுவும் வந்து ஒரு குறை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ரெண்டாவது, மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் நிற்கின்ற இந்த 2 கிரகங்களும் அம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசியில் வந்து நிற்கும். இது வந்து அஷ்டகாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அம்சத்தில். இதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்து ஏன் கல்யாணம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணும்போது ஏதோ ஒரு விதிகளை வந்து அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வந்து அனுபவத்தில் நாம் வந்து உணரலாம். அந்த வாய்ப்பு உங்களில் பலருக்கும் கிடைச்சிருக்கும். அப்படி நமக்கு என்ன ஒரு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னாக்கா, உயிர்காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இவருக்கு வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகம் நமக்கு கொடுத்தது. ஸோ அதை தான் வந்து உங்களோட பகிர்ந்துருக்கேன் நண்பர்களே, சரிங்களா? ஜாதகத்தில் நிறைய சஷ்டாஷ்டகம் வரும்னு வச்சிங்களேன். முக்கியமானது வந்து இதில் வந்து தைரிய வீரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாயோட 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது இங்கே காரக கிரகமான செவ்வாயும் பலவீனப்பட்டது. அதிபதி 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 6லும் லக்னத்துக்கு 8லும் நின்றார். இதுவும் வந்து சிறப்பில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதில் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். குருக்கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்து கேல யோகம் நண்பர்களே. இவருக்கு வந்து செல்வம் நல்ல சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ரெண்டாவது, எந்த ஒரு கிரகமும் 8ஆம் இடத்துக்கு போவது சிறப்பில்லை. ஆனால் 2ஆம் அதிபதி மட்டும் 8ஆம் இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. என்ன காரணம் அப்படின்னாக்கா, 8ல் இருக்கிற அந்த அதிபதி தன் வீடான 2ஆம் பாவத்தை பார்த்துருவார். அப்போது அந்த பாவத்தின் பலன்கள் கொஞ்சம் சிறப்படையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நண்பர்களே. அந்த வகையில் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் 2ஆம் அதிபதியாகி 8லிருந்து தன் வீட்டை தானே பார்க்கின்ற நிலைப்பாட்டினால கூடுதலாக வந்து 5ஆம் அதிபதியினுடைய அந்த தொடர்பும் ஏற்படுவதனால 2, 5 தொடர்பு அப்படிங்கிறது இங்கே ஏற்படுறதுனால அந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது, சொத்து பத்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக பொருள்காரகத்துவம் இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்குது, உயிர்காரகத்துவம் சிறப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வின் ஒரு வெளிப்பாட்டை உங்களோட பகிர்ந்து இருக்கேன். இதுதான் சரி அப்படிங்கிறது இல்லை நண்பர்களே. உங்களுக்கு தெரிந்த வகையில், நீங்கள் படித்த வகையில் நீங்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத மறவாமல் வந்து நம்மளோட பகிர்ந்துக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.